ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தடுன்னு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, செகண்ட் வந்து கம்ப்யூட்டிங் ஸ்கொயர் மெத்தட், தேர்டு வந்து ஃபார்முலா மெத்தடு, அண்ட் ஃபோர்த்து வந்து கிராஃபிக்கல் மெத்தட். அதை நம்ம கிராஃபில் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான என்னன்னா மெத்தட்ஸ், இந்த 4 மெத்தடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மெத்தட் வந்து சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சால்விங் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யறோம்னா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதான் சால்விங். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 3.10. ஓகேங்களா? ஸோ 3.10ல் ஃபஸ்ட்டு ரோமன் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் போடுறேன். என்ன ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா 4x² - 7x - 2 = 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இந்த டேர்மோட நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், இதோட டிகிரி பார்க்கணும் இல்லையா? ஸோ இதோட டிகிரி என்ன சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டிகிரி வந்து 2 இல்லையா? எப்படி 2ன்னு சொல்கிறோம் நமக்கே தெரியும். இந்த டேர்மோட பவர் வந்து 2, இந்த டேர்மோட பவர் வந்து 1, இது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 0 ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால ஹையஸ்ட் பவர் வந்து 2. ஸோ ஹையஸ்ட் பவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து எந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸை ரைட் பண்ணி 2 நம்பர்ஸ் ஆர் 3 நம்பர்ஸ் எழுதுங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபேக்டரைசேஷன். ப்ராடக்ட் ஆஃப் இந்த 6ஐ வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா வி எக்ஸ்பிரஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர் மோர் நம்பர்ஸ். இப்போ 2 × 3 இப்படி எழுதலையா? ஸோ இந்த 2ம் 3ம் என்னன்னா 6ஓட என்னது ஃபேக்டரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி என்ன செய்ய போகிறோம்னா, அங்கே வந்து இது நம்பர்ஸில் எழுத போகிறோம், இங்கே வந்து 2 ஃபேக்டரை எழுத போகிறோம், லீனியர் ஃபேக்டரை மாற்ற போகிறோம். இது வந்து குவாட்ராட்டிக்கா, இதுக்கு 2 ஃபேக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா லீனியராக இருக்கும். ஓகே, சரி, இப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். என்ன அப்படின்னா, நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் தெரியும், ax² + bx + c = 0 அப்படின்னு. ஓகே, இதில் வந்து இந்த ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஒரு மெத்தடில் போடணும். ஓகேங்களா? அல்லது ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்தால் ஒரு மெத்தடில் போடணும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இது ரெண்டுக்கும். சரி, இப்போ இந்த ஏங்கிறது என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கா ஈக்குவல் டு 1 இருக்கான்னு என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, 4x² - 7x - 2 = 0. அப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வேல்யூ வந்து 4 வந்து எதை விட பெருசு, 1 விட பெருசு, கிரேட்டர் தென் 1. அப்போ 1 விட பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4 எடுத்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட என்ன செஞ்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ 4 × -2 என்ன வரும்னா -8. ஸோ என்னதுன்னா -8. இப்போ இந்த நம்பரை தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா, இந்த நம்பரை தான் இப்போ நம்ம என்னவா மாற்றணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக மாற்றிக்கணும், அல்லது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக மாற்றணும். ஓகேவா? அதேமாரி ஆட் பண்ணும்போது என்ன வரணும்னா 7 வரணும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்னா -8 வரணும். ஆட் பண்ணும்போது என்ன வரணும்னா -7 வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து -8 வரும், ஆட் பண்ணும்போது வந்து -7 வரும். ஸோ 4 2s are 8 ஒரு சான்ஸ் இருக்குது.
அப்புறம் 1 இன்ட்டு 8 இது ஒரு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு 8 தான் வரும், இதுக்கு 8 தான் வரும். பட் இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 6 வரும். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 2 வரும். இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 வருது. ஆட் பண்ணும்போது 9 வருது. சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வருது? 7 வருது. அப்போ இது வரத்துக்கு என்னவா இருக்குது? பாசிபிளாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா 1 இன்ட்டு 8. ஓகே, 1 இன்ட்டு 8 8 வந்துருச்சு. என்ன 8 வரணும்? -8 வரணும். அப்போ அதேமாரி இங்கே என்ன வரணும்னா -7 வரணும். இப்போ நம்ம எங்கே மைனஸ் போடலாம்? பெரிய நம்பருக்கு என்ன செய்யலாம்? மைனஸ் போடலாம். ஸோ 1 இன்ட்டு -8 இது ரெண்டு ப்ளஸ் பண்ண என்ன வரும்னா வி கெட் -7. அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் இல்லையா இந்த 7ங்கிறது. ஓகே, நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே சொன்னோம் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு தானே சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சா? இப்போ நான் இங்கே முன்ன சொன்னேன் இல்லையா, இந்த ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா ஒரு இதில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா இந்த நீங்கள் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்களா 2 நம்பர், அதால் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியண்ட்டை என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணிடுங்க. வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்? 4ஆல் என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணிடுங்க. அப்போ இங்கே 1 4 is 4. இது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 2 4s are 8, என்னது -2. இப்போ என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு பிரித்து எழுத போகிறோம். அந்த எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா இந்த கீழே இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த 2 ஃபேக்டரில் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு எழுத போகிறோம். ஒரு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 4ஆகவும் இன்னொரு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 1ஆகவும் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன எழுத போகிறோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 4x, மேலே இருக்கிறது +1, இந்த மாதிரி தான் எழுதுவோம். இன்ட்டு இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 -2 ஈக்குவல் டு என்ன வரும்? 0. ஓகேங்களா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இது ரெண்டையும் உங்களுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 4x² - 7x - 2 = 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து அப்போ 4x + 1 இன்ட்டு x - 2 = 0ன்னு வருது. அப்போ 4x + 1 = 0வாக இருக்கலாம், ஆர் x - 2 = 0வாக இருக்கலாம். ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 4x எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ +1 அந்த சைடு லெஃப்ட் சைடு போகணும், சாரி ரைட் சைடு வந்தால் -1. அப்போ x = 1 -1/4. ஏன்னா இங்கே 4 வந்து எக்ஸோட என்ன இருக்கும்? மல்டிப்ளையில் இருக்கும். அப்போ ரைட் சைடு மாறும், டிவைடில் மாறும். ஓகேவா? அதேமாதிரி இங்கே என்ன இருக்குது? ஆர் x - 2 = 0ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் தானே வேணும். அப்போ -2 ரைட் சைடு போனால் சேஞ்ச் இன்ட்டு +2. அப்போ நமக்கு x = 2. ஸோ அப்போ இது எக்ஸுக்கு அப்போ நமக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்குது? 2 வேல்யூஸ் கிடைக்குது. ஏன்னா இது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ராட் ஈக்குவேஷன். அப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 2 சொல்யூஷன் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இது இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 லீனியர் ஃபேக்டராக மாற்றிருக்கோம். ஏன் இதை லீனியர் அப்படின்னு சொல்கிறோன்னா இதோட பவர் 1, இதோட பவர் 1 இல்லையா? 2 லீனியர் ஃபேக்டரை என்ன செஞ்சுருக்கோம்? மாற்றிருக்கோம். நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் இல்லையா, இது என்னவா மாற்ற போகிறோன்னா லீனியர் ஃபேக்டராக மாற்ற போகிறோம் அப்படின்னு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் இருக்க டவுட் இருக்கா? ஸோ எப்போல்லாம் x² கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கோ அப்போல்லாம் என்ன செய்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கும் போது அதால் என்ன செஞ்சுக்கோங்க? டிவைட் பண்ணிடுங்க. அந்த டிவைட் பண்ணுறத என்னவோ எடுத்துக்கோங்க, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக எடுத்துக்கோங்க. மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ஓகேங்களா? தேர்ட் ஒன் போடுறேன். செகண்ட் ஒன் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன் என்ன இருக்குன்னா √a × a - 7 = 3 × √2ன்னு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும்னா சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா அப்படின்னா இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு என்ன செய்யணும்? மாற்ற போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த வேரியபிள் நமக்கு வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா ரேடிக்கல் சைனுக்குள்ளே இருக்குது. அதாவது
ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எதை ரிமூவ் பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ போத் சைடு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா a இன்ட்டு a மைனஸ் 7 ரூட் ஆஃப் என்னதுன்னா ஸ்கொயர் வரும். இங்கே 3√2 என்னது ஹோல் ஸ்கொயர்னு வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆனால் இங்கே இருக்கும் a இன்ட்டு a மைனஸ் 7 ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 3√2 இன்ட்டு 3√2. இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும். 3 3s are 9 இன்ட்டு √2 இன்ட்டு √2 என்ன வரும், √2 இன்ட்டு √2 √4. √4ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2 அப்படின்னு. அப்போ 9 2s are எவ்வளோ 18. ஓகேங்களா, இதோட வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் என்ன வரல, ஸ்டாண்டர்டு ஃபார்முக்கு வரல, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வரல. அப்போ இந்த ஏவை உள்ளே என்ன செய்யுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ a இன்ட்டு a we get a ஸ்கொயர், a இன்ட்டு மைனஸ் 7a இந்த மைனஸ் 18 இந்த சைடு வந்து மைனஸ் 18 ஈக்குவல் டு என்னது 0. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துருச்சுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட என்ன வந்துருச்சு, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ சால்வ் பண்ண போகிறோம். முன்ன சொன்ன எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கா லெஸ் தென் 1 இருக்கா அப்படின்னு என்ன செய்ய சொன்னேன், சரி ஈக்குவல் டு 1 இருக்கா கிரேட்டர் தென் 1 இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1ன்னு தான் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 18 என்ன வரும், மைனஸ் 18 தான் வரும் இல்லையா. ஸோ ஆனால் இந்த கொஷின் என்னென்னா 4 இன்ட்டு மைனஸ் 2ங்கும் போது மைனஸ் 8 வரும். அதுக்காக தான் நான் செக் பண்ண சொன்னேன். 1ன்னு இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஏன்னா 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வரும், அதுதான் வரும். ஓகேவா. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுப்போமா, மைனஸ் 18. ஏன் மைனஸ் 18 எடுக்கிறோம், இங்கே 1 இருக்குது. 1 இன்ட்டு மைனஸ் 18 என்ன வரும், மைனஸ் 18. அப்போ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ண என்ன வரணும்னா மைனஸ் 18 வரணும். ஆட் பண்ணும்போது என்ன வரணும்னா மைனஸ் 7 வரணும். ஆட் பண்ணுறதுனா எந்த டேர்ம் கிடைக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ. ஓகேவா. இப்போ எந்த ரெண்டு நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும், 1 இன்ட்டு 18 வரலாம். இங்கே பாருங்கள் 9 2s are 18 இது வரலாம். 1 இன்ட்டு 18 வந்து ஆட் பண்ணால் என்ன வரும், 19 வரணும். சப்ராட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 17 வரும். அப்போ இது கண்டிப்பாக வராது, ஏன்னா ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் வரணும், 7 தான் வர சொல்கிறேன். அப்போ 9 2s are 18 இது வரலாம். ஏன் சொல்கிறேன்னா 9 2s are 18 வரலான்னா மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 18 வருது. ஆட் பண்ணும்போது 11 வரும். சப்ராட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கலாம், 7 வரலாம் இல்லையா. ஸோ இப்போ மைனஸ் 18 வரணும், மைனஸ் 7 வரணும். அப்போ நம்ம எந்த நம்பருக்கு சைன் போடலாம், பிக் நம்பர். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரணும், மைனஸ் 7 வரும். இதில் இருக்க டவுட் இருக்கா, ஓகே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 1 இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி கொஷினில் என்ன இருக்குது, 4 இருந்தது. அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன், இந்த நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அந்த ரெண்டு நம்பர், அதால் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து என்ன செய்ய தேவையில்ல, இங்கே வந்து என்ன செய்ய தேவையில்லைன்னா டிவைட் பண்ண தேவையில்ல. டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும், ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து 1 இருக்குது. ஸோ டிவைட் வந்து என்னது 1. ஓகேங்களா. ஸோ அப்போ 1னால நமக்கு அதே வருதோ. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த இங்கே வந்து ஏ. அப்போ ஏ ஸ்கொயராக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ இன்ட்டு ஏவாக பிரித்து வெளில போகிறோம். அப்போ ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு ஃபஸ்ட் ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு 1, செகண்ட் ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு 1. இது வந்து என்னவா ரைட் பண்ண சொன்னேன், கான்ஸ்டன்ட். அப்போ a minus 9 into a plus 2 is equal to என்னது 0. ஸோ அப்போ இப்போ a minus 9 into a plus 2 equal to 0னா அப்போ a minus 1 equal to 0 இருக்கலாம், ஆர் a plus 2 equal to என்னது 0 இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ a equal to இதோட இருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ a தானே வேணும். அப்போ மைனஸ் 9 என்ன சில ரைட் சைடு கொண்டு போனால் என்ன சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் 9. 0 + 9 என்ன வரும், 9 வரும். ஓகேவா. ஆர் a is equal to ப்ளஸ் 2 ரைட் சைடு போனோன்னா என்ன சேஞ்ச் ஆகும், -2ன்னு வரும். ஸோ அப்போ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து என்னது சால்விங் ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு 2 கொஷின் இந்த ரோமனில் போட்டிருக்கேன்.
நான் இன்னும் ஒரே ஒரு கொஷின் போகிறேன். மற்ற 2 கொஷின் என்ன செய்யுங்கன்னா நீங்களாக போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 4th ஒன் நான் போகிறேன். 4th ஒன்றுனா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 7x 5 ரூட் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது? கிரேட்டர் தான் 1 இருக்குது. ஆனால் ரூட் 2 இல்லையா? ரூட் 2ங்கிறது வந்து என்னது? கிரேட்டர் தான் 1. ஓகேவா? சரி, அப்போனா நம்ம என்ன செய்யணும்? இதை எடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மோட என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட் இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்யணும்னா 5 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அதான் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 5 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு ரூட் 2 10. ஸோ இந்த 10 தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். இங்கே ஆட் பண்ணால் என்ன வரணும்? 7 வரணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 வரணும். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும்னா 7 வரணும். ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? 7 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இங்கேயே இருக்குது என்னது? 5 2s are 10. 5 2s are 10. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னதுன்னா கிரேட்டர் தான் 1 இருக்கா? அப்போ நான் இங்கே என்ன செய்ய சொன்னேன்? இந்த நம்ம கண்டுபிடிக்கிற இல்லையா இந்த 2 நம்பரால் என்ன பண்ண சொன்னேன்? டிவைட் பண்ணிக்க சொன்னேன் இல்லையா? அப்போ டிவைட் பண்ணோன்னா பை ரூட் 2 பை என்ன வரும்? ரூட் 2 இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 1 ரூட் 2 இஸ் ரூட் 2. 2ல் எத்தனை ரூட் 2 இருக்குன்னா 2 ரூட் 2 இருக்கும். பிகாஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வி கெட் என்னன்னா 2 இல்லையா? இப்போ 2 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து என்னன்னா கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் தான் நான் என்னவா எடுத்துக்க சொன்னேன்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாக எடுத்துக்க சொன்னேன். மேலே இருக்கிறது தனித்தனியாக கான்ஸ்டன்ட்டாக எழுத போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும்னா ரூட் 2x ப்ளஸ் 5. இது ஒரு ஃபேக்டர், லீனியர் ஃபேக்டர். இன்னொன்று என்ன இருக்கும்? இங்கே வந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டோம் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் என்ன இருக்குது? பேலன்ஸ் ரூட் 2 ஈக்குவல் டு என்னது? 0. அப்போ ரூட் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஆர் x ப்ளஸ் ரூட் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ ரூட் 2x இஸ் ஈக்குவல் டு ஸோ ப்ளஸ் 5 ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு போனதுன்னா என்ன ஆகும்? சேஞ்ச் இன்ட்டு -5. ஹியர் x is equal to we get minus root 2. ஏன் மைனஸ் ரூட் 2ன்னு தெரியும். எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ப்ளஸ் ரூட் 2 ரைட் சைடு போனால் என்ன ஆகும்? மைனஸ் தான் வரும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ -5 பை என்ன ஆகும்? ரூட் 2. ஸோ இது ஒரு எக்ஸோட வேல்யூ, இது எக்ஸோட 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்? டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மீதி ரெண்டு கொஷின் இருக்குது. அதை என்ன செஞ்சுக்கோங்க? ஹோம்ஒர்க்கை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. த நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் தட் மஸ்ட் பி இன் எ லீக் வித் இங்கே என்ன வரும்? n டீம் இஸ் given by g of n equal to n square minus n by 2. ஓகே, இங்கே பாருங்கள். The number of volleyball game must be in a league. ஸோ ஒரு வாலிபால் கேமில் இந்த வாலிபால் கேமில் நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் மஸ்ட் பி லீக்கில் கண்டிப்பாக எத்தனை கேம் விளாட்றாங்கன்னா n டீம் இருக்குது. எத்தனை கேம் விளாட்றாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. g of n equal to n square minus n by 2 where each team plays with every other team exactly once. where each team ஒவ்வொரு டீமும் plays with every other team. ஒவ்வொரு டீமும் மற்ற டீமோட எக்ஸாக்டாக ஒரே ஒரு டைம் என்ன செய்யும்? விளையாடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a league schedule 15 games. அப்போ அந்த லீக் ஷெடியூலில் எத்தனை கேம்ஸ் இருக்குன்னா இந்த லீக் ஷெடியூலில் எத்தனை கேம்ஸ் இருக்குது? 15 கேம்ஸ் இருக்குது. இந்த 15 தான் ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. n square minus n by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் த மஸ்ட் பி இன் எ லீக்
with n team is given by அப்படின்னு. ஸோ அப்போ இந்த n ஸ்கொயர் மைனஸ் n பை டூ அண்டு a league schedule 15 games ரெண்டு என்னது ஒன்று தான் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்னென்னா how many teams are there in the league, அந்த லீக்கில் எத்தனை டீம் எத்தனை டீம் வந்து விளையாடி இருக்காங்க, எத்தனை டீம் இருக்குது அந்த லீக்கில் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கான கொஸ்டின் என்னென்னா given number of teams equal to n, நமக்கே தெரியும் இங்கே எத்தனை டீம் அப்படின்னா n டீம் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. இப்போ நம்பர் ஆஃப் லீக் கேம்ஸ் இந்த இது சொல்லியிருக்காங்க இல்லையா, இல்லை எத்தனை கேம் சொல்லியிருக்காங்க, g of n is equal to n square minus n by 2. த நம்பர் ஆஃப் லீக் கேம், அந்த லீக்கில் எத்தனை கேம் இருக்குன்னா ஷெடியூலில் எத்தனை கேம் இருக்குது 15 கேம்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டு என்ன ஆகுதுன்னா ஈக்குவல். அப்போ நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாமா, n ஸ்கொயர் வேறு இந்த 15ங்கிறது தான் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நம்பர் ஆஃப் டீம்ஸ் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க, n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 ஈக்குவல் டு 15. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 2 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், இன்ட்டு 2வாக மாறுமா, n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 15 இன்ட்டு 2, 15 இன்ட்டு 2 என்ன வரும் 30. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 30, n ஸ்கொயர் மைனஸ் n இந்த 30 லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதில் n-ல் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இங்கே n-ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் டீம்ஸை டினோட் பண்ணுது. ஓகே, இப்போ n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா n-க்கு என்ன கிடைக்குன்னா 2 வேல்யூ கிடைக்கும். அந்த 2ல் சப்போஸ் n-க்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதில் ஒன்று வந்து நெகட்டிவாக இருந்தால் அந்த வேல்யூ வராது, பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோன்னா இந்த n-ங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் டீம்ஸை டினோட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து எதில் இருக்காது, நெகட்டிவில் இருக்காது, எதில் தான் இருக்கும், மஸ்ட் பி பாசிட்டிவ். ஓகேவா? கண்டிப்பாக ரெண்டுமே பாசிட்டிவாக வரலாம், அல்லது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக வரலாம், ரெண்டுமே என்னவா வராதுன்னா நெகட்டிவாக வராது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, நெக்ஸ்ட்டு சால்விங் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் என்ன செய்ய போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்க்க போகிற மெத்தடு வந்து என்னதுன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெத்தடு வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்தோம். ஓகே, இந்த கம்ப்ளீட்டிங் மெத்தடு வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன செஞ்சுருப்போம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் சால்வ் பண்ணி இதோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க, சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கான ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக ஒரு ஃபார்மேட் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா இந்த கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம எந்த ஃபார்முக்கு மாற்றுவோம் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் அப்போ அந்த ஃபார்முக்கு கொண்டு வருவோம். ஓகேங்களா? a ஸ்கொயர் ப்ளஸ் a + b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்கவங்க வச்சுக்கோங்களேன். இதோட ஷார்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும், a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும் இல்லையா. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருந்து நம்ம எதுக்கு கொண்டு வருவோம்னா ஷார்ட் ஃபார்ம் a + b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முக்கு கொண்டு வருவோம். ஓகேவா? இன்னொன்று இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், ஒன்று a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றுவோம், ஆர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு என்ன செய்வோம்னா மாற்றுவோம். எதை மாற்றுவோம்னா இந்த கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றுவோம். ஏன் மாற்றுறோன்னா இது ஒரு மெத்தடு, நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன செய்கிறோன்னா இது ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுறோம். அதாவது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், அதாவது என்ன செய்கிறோன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் நம்பராக மாற்றிக்கிறோம், அவ்வளோதான்.
ஸ்கொயர் நம்பராக மாற்றி அதிலேருந்து என்ன செய்கிறோம், அந்த ஈக்குவேஷன் என்ன செய்கிறோம்னா சால்வ் பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஆர் a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இதை எதை வச்சு டிபெண்ட் பண்ண ஆகும் அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் வந்து ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா a + b ஹோல் ஸ்கொயராக வரும். இந்த டேர்ம் மைனஸாக இருந்ததுன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றுவோம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் உங்களுக்கு இந்த சம்மையே நான் வந்து என்ன செய்கிறேன்னா போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நான் என்ன செய்ய போகிறேன்னா போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 = 0. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1 இருக்கா இல்லை 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா 1 இருந்தால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். அல்லது 1 விட பெருசாக இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறேன். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னதுன்னா 1. அப்போ இது என்ன இருக்குன்னா 1க்கு ஈக்குவலாக தான் இருக்குது இல்லையா? ஓகேவா? சரி, இப்போ 1க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்னன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். என்ன செய்யலாம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சப்போஸ் 1 விட பெருசாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை 3ஆல் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? என்ன நம்பர் இருக்கோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4ன்னு இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5ன்னு இருந்தால் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணுங்கள். சப்போஸ் 1ன்னு இருந்தால் நம்ம ஏன்னா 1ஆல் எதை டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும், ஏன்னா மாறாது இல்லையா? ஸோ அதனால தான் 1ன்னு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 1ன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்னதுன்னா 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வருவோம். ஆக்சுவலாக எங்கேருந்து போவோம்னா ரிவர்ஸில் தான் போவோம். இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஷார்ட் ஃபார்முக்கு போகிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ a ஸ்கொயர் தான் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் a ஸ்கொயர் டேர்ம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா 3x, இந்த 3xங்கிறது வந்து என்னதுன்னா 2ab. ஓகே, 2ab என்ன செய்யணும் மாற்ற போகிறோம். ஓகேவா? அப்போ 2ab ஈக்குவல் டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2abக்கு பதில் என்ன இருக்குது, இந்த டேர்ம் நான் என்னவா மாற்ற போகிறோம், 2ab மாற்ற போகிறேன் இல்லையா? இது வந்து a ஸ்கொயர்னு வந்துருச்சு. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயராக எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டால் a ஸ்கொயர் வந்துடும் இல்லையா? எப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒரு கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இந்த டேர்ம் என்னவா மாற்ற போகிறோம், 2ab மாற்ற போகிறோம். அப்போ 2abக்கு பதில் என்ன இருக்குன்னா 3x இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்கள். அப்போ ஏங்கிறது நமக்கு என்னன்னு இதிலே தெரியும். ஏங்கிறது என்னது, எக்ஸு இல்லையா? அப்போ இந்த ஏவும் எக்ஸும் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். அப்போ b இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 3/2. அப்போ 2abன்னு மாற்ற போகிறோம் இந்த டேர்மில். ஆக்சுவலாக அப்போ 2abன்னு மாற்ற போகிறோம். ஏங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏங்கிறது என்னதுன்னா எக்ஸு தான் ஏ. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, இந்த டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது எக்ஸு ஹோல் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர். இது இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த 3xஐ 2abன்னு மாற்ற போகிறோம் இல்லையா? அதில் அப்போ பியோட வேல்யூ என்ன வருதுன்னா 3/2ன்னு வருது. ஓகேவா? 2abயில் பியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 3/2ன்னு வருது. அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை, a இருக்குது, பியில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது, என்ன இல்லை 2 இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா வேணும், என்னது இந்த 2ab. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணி எக்ஸு இன்ட்டு 3/2. இப்போ பாருங்கள், இது a ஓகேங்களா, இன்ட்டு b, இது 2ab வந்துருச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு தானே? இப்போ இந்த 2 என்ன ஆகும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த டேர்ம் வந்துடும். 3 × x வந்துடும். ஏன்
இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பியோட வேல்யூ என்ன வருது 3/2ன்னு வருது. ஆக்சுவலாக நமக்கு என்ன இருக்குது 3 தான் இருக்குது. அப்போ பை 2 வரணும் இல்லையா? அப்போ இந்த டேர்ம்லேயே என்ன செஞ்சுருக்கோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் என்ன செஞ்சுட்டோம் டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் பி ஸ்கொயர் வரணும் இல்லையா? அப்போ பிங்கிறது என்னது 3/2. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா பி ஸ்கொயரை ஆட் பண்ணி பி ஸ்கொயரை என்ன செஞ்சுக்கிறோம் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் +2 = என்னது 0. ஓகேவா? இப்போ அங்கே பாருங்களேன், இது ப்ளஸ் பி ஸ்கொயரு, இது என்னது ப்ளஸ் பி ஸ்கொயரு, இது மைனஸ் பி ஸ்கொயரு. இது என்ன ஆகும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு பழைய ஈக்குவேஷன் அப்படியே கிடைக்கும். x² + 3x ப்ளஸ் என்னது 2. இந்த 2 என்ன ஆகும் கேன்சல் ஆகும். ஏன்னா இப்போ இது a ஸ்கொயரு, இது 2ab வந்துருச்சு. இங்கே ஏன் 3/2 நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கோன்னா பி ஸ்கொயர்னு வரணும் இல்லையா? அப்போ பிங்கிறது இங்கே என்னது 3/2. அப்போ பி ஸ்கொயர் நமக்கு வேணும். அப்போ வேணும்னா என்ன செய்யணும் ஆட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணலை. இப்போ என்ன பண்ணலான்னா அப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், x² 2 × x × 3/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இந்த -3/2 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை ரைட் சைடு கொண்டு வந்துட்டு என்ன வரும் +3/2 ஹோல் ஸ்கொயர். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 2 இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து அப்படியே ரைட் சைடு கொண்டு வரும் -2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஏன்னா நம்ம எதுக்காக சொன்னோன்னா இதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னு சொன்னோம் a + b ஹோல் ஸ்கொயர் ஆர் என்னது a - b ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது a² + 2a × b ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருக்கா? அப்போ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னது a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ ஷார்ட்டாக a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? வாட் இஸ் a x, வாட் இஸ் b 3/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இங்கே இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு தெரியும், நியூமரேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணால் 9, 3 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் என்னதுன்னா 4. ஓகேவா? -2. இப்போ x + 3/2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு பேர் தாங்க கம்ப்ளீட் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஸ்கொயராக மாற்றிக்கிட்டோம் இல்லையா? இந்த x + 3 ஹோல் ஸ்கொயர் அப்படியே 3/2 ஹோல் ஸ்கொயர் மாற்றிட்டோம் இல்லையா? இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். அதாவது ஸ்கொயராக என்ன செஞ்சுக்கிறோம் மாற்றிக்கிறோம். இப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது ஒன்று இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை 9 - 4 என்ன வந்துடும் 4ன்னு வந்துடும் இல்லைங்களா? அப்போ x + 3/2 ஹோல் ஸ்கொயர் இங்கே சப்ராக்ட் பண்ணணும். ஏன் இங்கே எல்சிஎம் இங்கே ஏன் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியாதா? டினாமினேட்டர் சேமாக இல்லை, அதனால் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் பதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × 9 9 சாரி இங்கே என்ன வரும் 4 2 சார் என்ன வரும் 8 வரும் இல்லையா? ஸோ 1 × 4 4. அப்போ 9 - 8 என்ன வரும் 1/4. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும் தானே. இப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணால் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறோம், நம்ம சால்வ் தான் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அப்போ டேக்கிங் square root on both side. So square root எடுத்தா x + 3/2 whole square equal to 1/4. ஓகேவா? இப்போ என்ன வரும்னா x + 3/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2ன்னு வரும். ஏன் 1/2னா இப்போ தனித்தனியாக நம்ம ரூட் எடுத்துக்கலாம். √1/√4 அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, √a/b = √a/√b அப்படின்னு எழுதலாம். அப்போ √1க்கான வேல்யூ 1 தான், √4க்கு வந்து 4 தான் எழுது. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ப்ளஸ் 1/2 போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் என்ன வரும்னா 1/4 வரும். -1/2 ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் என்ன வரும் +1/4 வரும்.
இப்போ இங்கே அந்த 1/4 இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு என்னென்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸுக்கு வேல்யூ போடும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னா ப்ளஸ் 1/2 போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும்னா சரி என்ன தான் வரும்னா 1/4 தான் வரும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக இங்கே சொல்கிற மாதிரி சொல்கிறேன். x² = 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் என்னது போத் சைடு அப்படின்னா √9 போடுவீங்க. இப்போ √9 அப்போ x = என்னென்னா +or-3. ஏன் +or-3 போகிறோன்னா இப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஏன்னா இங்கே என்ன இருக்குதுன்னா இது என்ன ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஒன்று +3 இன்னொன்று -3. இப்போ +3ன்னு போட்டு இங்கே ஸ்கொயர் பண்ணுங்களேன். +3² = 9 அப்படின்னா அப்போ 9 = 9 தான் வருது. -3 எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டுன்னா -3 ஸ்கொயர் பண்ணால் -3 × -3 இப்போ என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னது 9. அப்போ இந்த 2 வேல்யூமே என்ன செய்யுது சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன போடுறோம்னா +or- போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். என்ன அப்படின்னா எழுதலாம் ஃபஸ்ட்டு x +3/2 = +1/4, இன்னொன்று x +3/2 = -1/2. ஓகேவா? ஏன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே, இத்தனை சொல்யூஷன் இருக்கும், 2 சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். ஓகே, இப்போ இதுலேருந்து அப்போ x = 1/4 -3/2, இங்கேயும் x = -1/2 -3/2. ஸ்டூடெண்ட்ஸ் listen, x +3/2 = 1/2. நான் இங்கே 1/4ன்னு எழுதுனா மாற்றிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ x = இங்கே வந்து 1/2, இந்த +3/2 ஈக்குவல் டு ரைட் சைடு போனால் -3/2. அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் செய்கிறோம். இங்கே -1/2 +3/2 அங்கே போனால் -3/2. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் x = 1/2 -3/2. அப்போ டினாமினேட்டர் இப்போ சேமாக இருக்கா? இப்போ நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஏன்னா இங்கே என்ன இருக்குது சப்ராக்ஷன் இருக்குது. அப்போ 1 - 3/2 சேமாக எழுதிக்கலாம் இல்லையா டினாமினேட்டர். அப்போ நமக்கு என்ன வரும்னா -1 - 3 என்ன வரும்? we get -2/2. கேன்சல் பண்ணால் 1 2 is 2, we get -1. இங்கே பாருங்கள் x = -1/2 -3/2. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்போ நியூமரேட்டர் என்ன செஞ்சுக்கலாம் பண்ணலாம் இல்லையா? ஸோ -1 - 3/2, -1 - 3 என்ன வரும்னா -4. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் /2. 1 2 is 2, 4 2s are 2 4s 2 2s are 4. அப்போ என்ன வரும்னா -2. அப்போ x = -2. ஸோ அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ, ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே. ஸோ -1. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு கொஷின் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் போடுறேன். 9x² - 12x + 4 = என்னது 0 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடாக ஒன்று போட சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க சொன்னேன், x² கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் தான் இதை போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு x² கோஎஃபிஷியன்ட் 1 greater than 1 பாருங்கள். இங்கே என்னவா இருக்குது? ஸோ 9ங்கிறது greater than 1. அப்போனா நான் என்ன சொன்னேன்னா இந்த ஈக்குவேஷனை எதால் டிவைட் பண்ணுங்கள், 9ஆல் டிவைட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ டிவைட் பண்ணலாமா? x² - 12x + 4 = 0 by 9. ஒவ்வொரு டேர்மு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக 9ஆல் என்ன செஞ்சுக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 9 இந்த இடத்துல என்ன ஆகும் கேன்சல் ஆகிரும். இங்கே வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 3 இருக்கும். இங்கே என்ன வரும் 3 3s are 9. இது கேன்சல் பண்ண முடியாது. 0 by 9 என்ன வரும் 0. ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரும் x² - 4/3x + 4/9 = என்னது 0. ஓகேவா? இப்போ நம்ம எந்த ஃபார்முக்கு மாற்ற போகிறோம்? ஒன்று a + b² ஆர் a - b². அந்த ஃபார்முக்கு என்ன செய்கிறோன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ x² கோஎஃபிஷியன்ட்டு 1ன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்மில் இருந்து தான் ஷார்ட் ஃபார்முக்கு போவோம். a² - 2ab + என்னது b².
ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி என்னது ஹோல் ஸ்கொயர். ஏன் நான் இங்கே மைனஸ் போட்டு எழுதணும்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் என்னவா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், ஏ ஸ்கொயராக எடுத்துக்கோங்க அப்படி சொன்னேன். அப்போ எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஸோ தட் இஸ் இது வந்து என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்மை தான் நம்ம என்னவா மாற்றணும், கொஷன்ட் ஆஃப் இந்த டேர்ம் வந்து என்னவா மாற்றணும், 2ab மாற்றணும், இந்த டேர்மாக மாற்றணும். ஓகேவா? அப்போ 2abக்கு பதில் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 4/3 எக்ஸு. இங்கே எக்ஸுங்கிறது என்னது, ஏவும் எக்ஸும் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஏன் கேன்சல் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஏங்கிறது தான் என்னது எக்ஸு இல்லையா, ஏ ஸ்கொயர்னால் இங்கே என்னது எக்ஸ் ஸ்கொயர் தான் என்னது ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸும் ஏவும் என்னது ஒன்று சேம் ஆயிடும். அப்போ 2b ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 4/3. அப்போ b இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 3/2 இந்த இன்ட்டு 2ன்னு வந்துடும். ஏன்னா இந்த 2 வந்து இங்கே என்ன இருக்குன்னா டிவைடில் இருக்குது இல்லையா, சாரி மல்டிப்பிளில் இருக்குது, இங்கே வந்தால் டிவைடில் வரும். டிவைடில் ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால இந்த 3யோட என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணுங்கள், 1 3 is 3, 2 3 are 6. அப்போ b இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2/3ன்னு வருது. ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ என்னது 2/3. அப்போ இந்த டேர்மை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா 2ab மாற்ற போகிறோம். ஓகே, அப்போ பியோட வேல்யூ 2/3. ஆக்சுவலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்களேன், 4/3ன்னு இருக்குது. ஆக்சுவலாக பியோட வேல்யூ என்ன வரணும் 2/3. அது இல்லாமல் ஃபார்முலாவில் வர வேண்டிய 2ab இந்த டேர்ம் வரணும் இல்லையா. அப்போ இந்த 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி 2 × 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா, 2 × 2/3 × எக்ஸு அப்படின்னு எழுதலாம் தானே. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 × 2 4, 4/3 அப்படின்னு வந்துடும் இல்லையா, அதே டேர்ம் வந்துடும். இது ஏங்கிறது என்னது எக்ஸு, இது பி, இது இன்ட்டு ஏ, இது 2ல் ஃபார்முலாவில் 2. அடுத்தது இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. நெக்ஸ்ட் என்ன வேணும், பி ஸ்கொயர் வேணும் இல்லையா. ஸோ அப்போ பிங்கிறது என்னது 2/3. அப்போ 2/3 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணணும்னு சொன்னேன், சப்ராக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். மைனஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 4/9 ஈக்குவல் டு என்னது 0. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க டவுட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த டேர்மில் எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது, இது பி ஸ்கொயர். அப்போ ஷார்ட்டாக இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஏ மைனஸ் பி. வாட் இஸ் ஏ, எக்ஸு. வாட் இஸ் பி, 2/3. சரி, எக்ஸ் வந்து என்னதுன்னா 2/3. எங்கேயாவது 3/2ன்னு சொல்லியிருந்தா சாரி. அப்போ எக்ஸ். அப்போ நம்ம ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கலாமா. இங்கே என்ன சொல்லலாம், அடுத்தது என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4/9 ப்ளஸ் 4/9 ஈக்குவல் டு என்னதுன்னா 0. ஓகேவா? இப்போ மைனஸ் 4/9 ப்ளஸ் 4/9 என்ன ஆகும், கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் கிடைக்கிறது 2/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து மற்ற டேர்ம் வரல, கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயரை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணுமா. அப்போ என்ன பண்ணணும், டேக்கிங் square root on both sides. Taking square root on both sides. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஈக்குவல் டு என்னது 0. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகிரும். 0க்கு ஸ்கொயர் ரூட்டு என்ன வரும், 0 தானே வரும். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, அப்போ எக்ஸ் 2/3 ஈக்குவல் டு என்னது 0ன்னு கிடைக்கும். அதானே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 + 2/3ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், சார் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 சொல்யூஷன் வரணுமே, ஆனால் என்ன ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வந்திருக்கு அப்படின்னா, ரெண்டுமே சேம் சொல்யூஷன். அதாவது 2/3 2/3 தான், ரெண்டுமே 2/3 2/3 தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே மற்ற டேர்ம் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. சரியா?
அதனால் இதுக்கு வந்து 2 சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா சேம் சொல்யூஷனாக இருக்கும். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இது இந்த ரோமனில் இன்னொரு கொஷின் இருக்குது, அது வந்து நீங்களாம் என்ன செஞ்சுக்கோங்க, ஹோம்ஒர்க்காக போட்டு. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோமன், சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபார்முலா மெத்தடு. ஓகே, இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை 2 மெத்தடில் பார்த்துட்டோம் சால்வ் பண்ணுறது. எந்தெந்த மெத்தடில் பார்த்தோன்னா என்னென்ன மெத்தடில் பார்த்தோம்? ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா, ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா அதை நீங்கள் ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம், ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வந்து எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் இப்படி தான் கிடைக்கும், ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, மெத்தடு தான் டிஃப்ரெண்டான மெத்தடு, ஆன்சர் வந்து நமக்கு எப்போயுமே என்ன கிடைக்கும், சேமாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார்முலா மெத்தடில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், ax² + bx + c. a b c r வந்து என்னது, ரியல் நம்பர்ஸ். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட இல்லையா? இப்போ பை ஃபார்முலா, இதுக்கு பேர் என்ன, குவாட்ராட்டிக். இதுக்கு பேர் என்னன்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா. x is equal to -b plus or minus root of b² minus 4ac by 2a. ஓகேவா? இதுலேயே அந்த 2 சொல்யூஷன் நமக்கு இருக்குது இந்த ஃபார்முலாவில். இதுக்கு பேர் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம எப்படி டெரிவ் பண்ணுறோன்னா, இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ax² + bx + c is equal to 0. இதை வந்து எந்த மெத்தடில் பண்ணுறோன்னா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் என்ன செய்கிறோம், போட்டால் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? இதை எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, a is a coefficient of x², b is a coefficient of x, c is a constant term. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா a அப்படின்னா coefficient of x², bங்கிறது coefficient of x, c is constant.